அப்போ ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அது ஒன்று. இரண்டாவது, யார் அந்த சார்? ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, அவன் அந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் செய்தான், அவனை தவிர வேறு யாரும் இதில் சம்மந்தப்படவே இல்லை அப்படின்னு கமிஷனர் அருண் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதே வாதத்தை தான் கோர்ட்டில் வச்சாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது. அப்படிங்கிறது எல்லாமே சரி, ஓகே. ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் ஃபோனில் பேசியிருக்காங்களே, அவங்களெல்லாம் விசாரிச்சிங்களா? இதெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டிய பணிதானே. கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட்டாரா? காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா? கோட்டூர் சண்முகம் பேசிய உயர் காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா? அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட்டாரா? இவங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டதா? சரி, இவங்க சொன்ன மாதிரி ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, அவர் அந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் செய்தார் அப்படின்னு இவங்க சொன்னவங்க மே 16ஆம் தேதி இன்னொரு பாலியல் வழக்கு ஞானசேகரன் மேல போட்டிருக்கு காவல்துறை. அந்த வழக்கை பத்தி நம்மளுக்கு எந்த தகவலும் வெளியில வரல, அந்த எஃப்ஐஆரும் வெளியில வரல. அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்க ஏன் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணல, ஏன் வெளியில விடல? வழக்கறிஞர்களுக்காக தெரியணுமா வேண்டாமா? தெரியவே இல்லை. எதற்காக இந்த பாலியல் வழக்கு? அந்த பாலியல் வழக்கு எங்கே நடந்தது? யார் புகார்தாரர்? அதை பற்றின எந்த விவரமும் கிடையாது. இந்த வழக்கிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. எப்போ விசாரணை நடந்தது? அந்த விசாரணையில் என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு முக்கியமான வழக்கில் விசாரணை நடந்ததை எந்த பத்திரிகையும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணவே இல்லை? எப்படி இவங்கெல்லாம் மூடி மறைச்சாங்க? அந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அப்படிங்கிறது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு, ஆதாரத்தினோட கேட்டிருக்காரு. இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு.